பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மயிலோட அம்மா பயங்கர கோவமா வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு என் பொண்ணு சொன்னா கூட கேட்காம இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு எந்த அளவுக்கு வருத்தப்படுறான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம், பொண்ணு ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க தானே, அதுல என்ன இருக்கு, இல்ல அது எல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. ஏன் பாக்கியம், நீ கூட தான் கவரிங் நகையை போட்டுட்டு தங்க நகைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண, நீ ஒழுங்கா சமாளிச்சு கொடுத்துருந்தா நான் எதுக்காக இந்த பொய்யெல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா நம்ம மயிலு வந்து அங்க வேலை செய்யறதுக்கே ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா வெளில பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஓனர் பார்த்துட்டே இருக்காங்க. ஜூஸோட பேரை கேட்டா அது மயிலுக்கு தெரியாம அங்க ஜூஸ் யாரு போடுறாங்களோ அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்து ஆர்டர் பண்றது, இது எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாவே வந்து மயிலு இருக்காங்க. இது ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சுகன்யா வந்து இப்போ வந்து பழனிக்கு கால் பண்றாங்க. எப்போ வருவீங்க, என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, வருவீங்களா மாட்டீங்களா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பழனிக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பழனி வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்ததும் கதிரும் அதே ரொம்பவே சந்தோஷமா வந்து ரெடி எல்லாம் பண்ணி அழகா வந்து நம்ம பழனியை ரெடி பண்றாங்க. கோமதி வந்து என்னடா பழனி, பணம் ஏதாவது கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லக்கா வேண்டாம், என்கிட்ட இருக்கு, நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. சரவணன் வந்து இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு கதிர் சொன்னதும் அவனை எதுக்காக எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அண்ணன் கிட்ட தானே வண்டி இருக்கு தான் சொல்லிட்டு பேசுறாங்க. சரவணன் வந்து இந்த மாமா வண்டி சாவின்னு சொல்லிட்டு வண்டியோட சாவியை கொடுக்குறாங்க. இப்ப ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி பழனியும் சுகன்யாவும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா செந்தில காட்டுறாங்க. செந்தில் கிட்ட மீனா 10 லட்ச ரூபாய் பணத்தை வந்து என் அப்பா சொன்னா நீங்க அதை கேட்பீங்களா, பணத்தெல்லாம் கட்டி எல்லாம் வேலை வாங்க வேண்டாம், உங்களுடைய சுயமரியாதையோட நீங்க இருக்கணும், நீங்க சுயமா வந்து எக்ஸாம் எழுதுங்க, அதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லா ஐடியாவும் நான் கொடுக்குறேன், அந்த ஐடியா படி உங்களுக்கு வேலை வரட்டும், அதை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல உன் அப்பா கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லி மீனா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.